Next topic is ionization of water. In addition to that, the pure water itself has a little tendency to dissociate. That is, one water molecule donates a proton to the another water molecule. This is known as auto-ionization of water. So, auto-ionization என்ன அர்த்தம்? ஒரு வாட்டர் மாலிகுல்ல இருந்து ரெண்டு வாட்டர் மாலிகுல் இங்க வந்து ஜாயின் ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிகுல்ல இருக்கிற புரோட்டானை இன்னொரு வாட்டர் மாலிகுல் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இதுல வந்து ரெண்டு வாட்டர் மாலிகுல் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து அதோட புரோட்டானை வந்து இன்னொரு வாட்டர் மாலிகுல் கிட்ட கொடுக்குது. ஸோ அப்ப இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆட்டோ அயனைசேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அப்ப இதோட புரோட்டானை வந்து இங்க கொடுக்கும்போது இது என்னவா மாறும், H3O பிளஸ்ஸா மாறுது. இந்த வாட்டர் மாலிகுல் வந்து OH மைனஸ் அயானா மாறுது. ஸோ அப்ப இது வந்து புரோட்டானை வந்து டொனேட் பண்றதுனால இது வந்து ஆசிட், இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது வந்து பேஸ். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா இது வந்து புரோட்டானை வந்து OH மைனஸ் கிட்ட கொடுக்கறதுனால இது வந்து ஆசிட், இது வந்து புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால இது வந்து பேஸ். So in the above ionization, one water molecule act as the acid while the another water molecule act as the base. So எந்த water molecule proton கொடுக்குதோ அது வந்து acid, எது வந்து accept பண்ணிக்குதோ அது வந்து base. So இப்போ இந்த equationக்கு K value, that is dissociation constant value எழுதுறோம். So K is equal to product divided by the reactant. So இப்போ product side வந்து என்ன இருக்குது, H3O plus அதோட concentration into OH minus ion அதோட concentration divided by இங்க வந்து ரெண்டுமே H2O. So H2O whole squared னு வந்து போட்டுறோம். So the concentration of the pure water is 1. The pure waterல waterோட concentration H2O ஓட concentration எப்படி இருக்கும், 1 இருக்குது. So அப்ப KW value இந்த equation வந்து கீழே பேஸ்ல 1 ஆயிடுச்சுன்னா, so இப்ப இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், நம்ம KW equal to H3O plus concentration into OH minus ion concentration. So அதை மட்டும் எழுதுறோம். இப்ப எக்ஸ்பெரிமெண்டலா H3O plus ஓட வேல்யூ வந்து பியூர் வாட்டர்ல எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 1 into 10 power minus 7, 25 டிகிரி செல்சியஸ்ல பார்க்கும்போது 1 into 10 power minus 7. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஸோ இது H3O plus அயான் வந்து 1 moles வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, லைக் தட் OH மைனஸ் அயானும் எவ்வளோ மோல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா 1 mole. அப்போ இதோட வேல்யூ 1 into 10 power minus 7னா இதோட வேல்யூ என்னதான் இருக்கும், 1 into 10 power minus 7. ஸோ அதுதான் இங்க என்ட்ரு பண்றோம். ஸோ H3O plus அயானோட வேல்யூ வந்து 1 into 10 power minus 7, லைக் தட் OH மைனஸ் அயானோட வேல்யூ 1 into 10 power minus 7. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 1 into 10 power 7 ஆட் பண்ணும்போது ஸோ மைனஸ் 14 வந்து கிடைக்குது. ஸோ அப்ப KWங்கிறது வந்து என்னன்னா அயானிக் ப்ராடக்ட் ஆர் தி அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ டிசோசியேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் அன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ இப்போ வாட்டர் டிசோசியேட் பண்றது வந்து என்ன ப்ராசஸ் சொல்றாங்க, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ எண்டோதெர்மிக்னா வந்து என்ன பண்ணும், ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எங்க ப்ராடக்ட்னா எது, H3O plus OH மைனஸ். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா இதோட டிசோசியேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ H3O plus அண்ட் OH மைனஸ் அயான் வந்து அதோட ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, அதான் சொல்றாங்க. த அயானிக் ப்ராடக்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ஒன்ஸ் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது KW வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம், ப்ராடக்ட் சைடு இருக்கிற H3O plus OH மைனஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சைடு இன்க்ரீஸ் ஆனா ஸோ KW வேல்யூ, தட் இஸ் அயானிக் ப்ராடக்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேப்லர் காலம்ல அதான் கொடுத்துருக்காங்க. 25 டிகிரி செல்சியஸ்ல 1 into 10 power minus 14 இருக்குது. இதே டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது KW வேல்யூ வந்து என்ன ஆகுது, இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூட்ரல் சொல்யூஷன், தட் இஸ் NaCl வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த NaCl வந்து வாட்டர்ல வந்து டிசோசியேட் பண்ணும்போது அது எப்படி ஸ்பிளிட் ஆகும், Na பிளஸ் ஆகும், Cl மைனஸ் அயான் ஆகும், ஸ்பிளிட் ஆகும். ஸோ வாட்டர் வந்து ஆட்டோ அயனைசேஷன் ஆச்சுன்னா H3O பிளஸ் ஆகும், OH மைனஸ் அயான் ஆகும், ஸ்பிளிட் ஆகும். இங்க வந்து இதோட H3O பிளஸ் OH மைனஸ் அயானோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து நியூட்ரல் சொல்யூஷன்ல பார்க்கும்போது ஈக்குவலா இருக்கும். இதே அசிடிக் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து HCl எடுத்துட்டு
வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றோம். அது வந்து நமக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? H3O பிளஸ் ஆகவும் Cl மைனஸ் ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகும். அதே வாட்டர் வந்து ஆட்டோ அயனைசேஷன் நடக்கும்போது H3O பிளஸும் OH மைனஸ் அயானும் ஸ்ப்ளிட் ஆகும். இங்க வந்து அசிடிக் சொல்யூஷன்ல பார்க்கும்போது H3O பிளஸ் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ H3O பிளஸ் வந்து கிரேட்டர் தேன் OH மைனஸ் அயான். OH வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ அப்ப H3O பிளஸ் அயானோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகம். ஸோ அப்ப இந்த டைப் ஆஃப் சொல்யூஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம்? அசிடிக் சொல்யூஷன். ஸோ அண்ட் தென் பேசிக் சொல்யூஷன். ஸோ பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்றோம். ஸோ அது வந்து எப்படி டிசோசியேட் ஆகுது? Na பிளஸ் அயான் அண்ட் OH மைனஸ் அயானா டிசோசியேட் ஆகுது. ஸோ வாட்டர் வந்து ஆட்டோ அயனைசேஷன் ஆகி எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? ஸோ H3O பிளஸ் அண்ட் OH மைனஸ் அயானா டிசோசியேட் ஆகும். ஸோ அப்ப இதுல வந்து பார்க்கும்போது OH மைனஸ் அயான் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ H3O பிளஸ் வந்து 1 டைம் இருக்குது. ஸோ அப்போ OH மைனஸ் இஸ் கிரேட்டர் தேன் H3O பிளஸ். ஸோ அப்போ OH மைனஸ் அதிகமா இருக்கிறதுனால இது என்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் சொல்றோம்? பேசிக் சொல்யூஷன்.